அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஷீதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மணி சேவிங் 6 யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸு தாங்க பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரூ காஃபி தூளும் தேனும் இருந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸு. இதில் உள்ள ப்ரூ காஃபி தூள் அப்புறம் தேனையெல்லாம் நான் காலி பண்ணி முடித்த பிறகு இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸை தூக்கி போட்டுறாமல் மறுபடியும் ரீயூஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸுக்கு மேலே இருக்கிற லேபிளையும் ஸ்டிக்கர்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சு ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு மூடி போட்டு இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸை இதில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இதில் உள்ள லேபிள்ஸையும் ஸ்டிக்கர்ஸையும் நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு இந்த லேபிள்ஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கம்பி ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ்க்கு மேலே இருக்கிற லேபிள்ஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸை ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ தட் நமக்கு புதுசு மாதிரியே நல்ல அழகான கிளாஸ் கண்டெய்னர்ஸ் நமக்கு கிடைச்சிரும். நம்ம காசு கொடுத்து கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேனு பாட்டிலில் நான் இதே போலவே ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு ஃபுட் ஐட்டம்ஸை நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். செகண்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அலுமினியம் ஃபாயிலு. சம்டைம்ஸ் நம்ம வெளியில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுவோம். அப்படியே ஆர்டர் பண்ணும்போது அந்த ஃபுட்டோட இந்த அலுமினியம் ஃபாயிலையும் வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிடைச்ச அலுமினியம் ஃபாயிலை நான் வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாமல் அதை மறுபடியும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். நிறைய விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன டிப் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் சிஸ்ஸர் கிச்சனில் சிஸ்ஸர்லாம் வச்சுருப்போம். அந்த சிஸ்ஸர் ஷார்ப்னஸ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அலுமினியம் ஃபாயிலில் நான் வெட்டுற மாதிரியே நீங்களும் நல்லா மெலிஸாக வெட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த அலுமினியம் ஃபாயில் நம்ம சிஸ்ஸரில் உள்ள ஷார்ப்னஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தட் நம்ம புதிய சிஸ்ஸர் நமக்கு வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. இது மூலமாகவும் நம்ம கொஞ்சமாக மணி சேவ் பண்ணலாம். ஒருவேளை உங்ககிட்ட இந்த அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா டேப்லெட்டெல்லாம் அலுமினியம் கவரில் வரும். அந்த மாதிரி டேப்லெட்டெல்லாம் யூஸ் பண்ணி முடித்த பிறகு அந்த டேப்லெட் இருந்த அலுமினியம் கவரை நீங்கள் இதே போலவே மெலிஸாக அடிக்கடி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்ஸரில் உள்ள ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதினா கொத்தமல்லியெல்லாம் எப்படி நம்ம சேவ் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நிறைய நாளைக்கு எப்படி வர்ற மாதிரி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். இந்த கொத்தமல்லியில் இருக்கிற தேவையில்லாத இலைகளை எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா பழைய இலைகள்லாம் இருக்கும், அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அடியில் உங்களுக்கு வேர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இந்த கொத்தமல்லியில் வேர் இல்லை, அதுக்கு பதிலாக அடியில் நல்லா திக்கான ஸ்டெம் இருக்குது. அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு 2 பேட்சஸாக கட் பண்ணி பிரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பேட்சில் தண்டு நிறையா இருக்கிற மாதிரி, இன்னொரு பேட்சில் வெறும் கொத்தமல்லி கீரை மட்டும் இருக்கிற மாதிரி பிரித்து வச்சுருக்கிறேன். பிரித்து வச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு 2 டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த கொத்தமல்லி இலைகளை தனித்தனியாக பேட்சாக நம்ம நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ரோல் பண்ணி வச்சுட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு 10 டேஸ்க்கு அழுகி போகாமல் நிறைய நாளைக்கு வரும். கொத்தமல்லி இலைகளில் தண்டுலையும் நிறைய சத்து இருக்குது. அதனால் கொத்தமல்லி சட்னி எல்லாம் அரைக்கிறப்போ இந்த தண்டு நிறைய இருக்கிற மாதிரி உள்ளதை போட்டு அரைச்சிக்கலாம். அதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக புதினா கட்டை எடுத்து பிரித்து வச்சுருக்கிறேன். இதுலேயும் தேவையில்லாத இலைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு அடியில் வேரெல்லாம் வராது. இதுக்கு அடியில் இருக்கிற இலைகள் கொஞ்சம் வாடி போன மாதிரி இருக்கும். அதனால நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 பேட்சஸாக பிரித்து எடுத்துக்கிட்டு அடியில் உள்ள இலைகளெல்லாம் கட் பண்ணி நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலைகளை செஞ்ச மாதிரியே இதையும் டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா ரோல் பண்ணி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா 10 டேஸ்க்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இல்லை அப்படின்னா நல்லா ஏர் டைட்டு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கூட நீங்கள்
இதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளார நிறைய நாளைக்கு வரும் நமக்கு. இது மூலமாக நம்ம அடிக்கடி புதினா கொத்தமல்லி வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. இது மூலமாக கொஞ்சம் மணியை நம்ம சேவ் பண்ண முடியும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அலுமினியம் கண்டெய்னர் நம்ம சம்டைம்ஸ் வாங்கி வச்சுப்போம். யாருக்காவது சாப்பாடு வச்சு கொடுக்கணும் அப்படின்னா இதில் வச்சு நம்ம கொடுப்போம். இந்த மாதிரி காசு கொடுத்து நம்ம அலுமினியம் கண்டெய்னரில் வாங்காமல் இங்கே கத்தாரில் நம்ம ஹோட்டலில் வெளியில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் நமக்கு டெலிவரி பண்ணுவாங்க. இதில் உள்ள சாப்பாடு சாப்பிட்டு முடித்த பிறகு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ தட் யாருக்காவது சாப்பாடு வச்சு கொடுக்கணும்னா இந்த பாக்ஸில் வச்சு கொடுத்துடலாம். நம்ம காசு கொடுத்து அலுமினியம் கண்டெய்னர்லாம் வாங்கி வச்சுக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஸோ தட் இது மூலமாகவும் நமக்கு கொஞ்சம் மணி சேவ் பண்ணலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதம் வடிக்கும்போது சாதம் வேக வச்ச பாத்திரத்தை மூடி போட்டு இந்த மாதிரி கிளிப்பு போட்டு 2 சைடும் கிளிப்பு போட்டு அதுக்கப்புறமா வடித்தோம் அப்படின்னா கீழே சிந்தாமல் இருக்கும். அந்த கஞ்சியோட சாதம் வடித்த கஞ்சியில் சாதம் சிந்துறதை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி சாதம் வடிக்கிற டிப்பு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.